வெல்கம் டு பிரிதாஸ் இன்னைக்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஒட்டகக்கறி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சுவையான, ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம மட்டனும் பீஃப் எது வேணாலும் இந்த மெத்தடில் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி இது சப்பாத்தி, தோசை அது மாதிரி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒட்டகக்கறி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகு ஒரு 4, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பரும் ஜீரகமும், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிளகா பொடி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பின்ன மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா பிசையணும். இந்த மிளகால மசாலா எல்லாமே இதில் நல்லா பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வேகவும் செய்யும். அது மாதிரி மசாலா எல்லாம் நல்லா அதில் ஏறவும் செய்யும். இந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா அந்த மசாலா பார்த்திங்களா, அந்த இதில் ஒவ்வொன்றும் ஃபுல்லும் உள்ளே பார்த்திங்களா, உள்ளே அப்படி இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஓகே, இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நம்ம அப்படியே வைப்போம், மசாலா நல்லா அதில் பிடிக்கிறதுக்காக. ஓகே, இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ 1/2 மணி நேரம் முடிஞ்சது. இப்போ இதை ஒரு குக்கரில் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் தண்ணி, ஏன்னா அதுலேயும் இறங்கும். கருவேப்பிலை, குக்கரை மூடி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுருந்தேன். இப்போ 5 விசில் ஆச்சு, எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் பண்ணிக்கோங்க, வேறு எந்த எண்ணெய் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்துருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம், நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பெரிய வெங்காயம் மட்டும் நான்வெஜ்ஜில் போட்டோம் அப்படின்னா இனிப்பு இருக்கும். அப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு கடுதான். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு சம அளவு எடுத்துருக்கோம், ஒரு பீஸு, அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூனு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகணும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நல்லா இப்போ வதங்குது. இன்னும் கொஞ்சம் கூட ஆகட்டும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி, நான் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அந்த தக்காளிலாம் அரை தான் எடுத்துருந்தேன். ஏன்னா அது புளிப்பு கூடிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதனால் அரை தக்காளி தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1.5 ஸ்பூன் பிசைம்பு போட்டிருந்தோம், கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதனால தான் போட்டுறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அதையும் போட்டிருந்தோம், பிசைம்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3, அது 2 கீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக விட்டு 5 விசில் வந்தது. ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா வற்றி வரணும். ரோஸ்ட் மாதிரி வேணும்னா நல்லா வற்றி வரணும். இல்லை உங்களுக்கு மீடியம் இதில் வேணும்னா அதிலே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா வத்தட்டும். லாஸ்ட்டு வந்து நம்ம பெப்பரும் ஜீரகம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் ஒரு ரொம்ப மைய பொடியாக்கணும் இல்லை, ஒரு குறைக்குறான ஒரு இதில் அரைச்சி வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இது மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கூட அந்த மசாலாலாம் இறங்கட்டும், அந்த அதோட எசன்ஸோட மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்தும் செஞ்சிருச்சு. அந்த மசாலாலாம் கலரே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும்.
இந்த சாதத்துக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, லாஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். டேக் கேர். பை பை.